ராம்குமார் உடலை பிணக்கூராய்வு செய்வதற்கு ஏற்கனவே மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார் தந்தையின் தரப்பில் தாம் விரும்பும் ஒரு மருத்துவரை அதில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மனு செய்திருந்தார். அந்த மனு ஏற்கப்பட்டு இன்று 3 மணி அளவில் விசாரணைக்கு வந்தது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மீண்டும் இது விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையில் பிணக்கூராய்வு செய்யப்படக்கூடாது என்றும் நீதிபதிகள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். பிணக்கூராய்வு செய்வதில் அரசு தரப்பு மருத்துவர்கள் இடம்பெற வேண்டும் என்பதில் ராம்குமார் தரப்பில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அரசு தரப்பில் நியமிக்கப்பட்ட மருத்துவர்களோடு ராம்குமாரின் தந்தை தரப்பில் எடுக்கிற வேண்டுகோளின் அடிப்படையில் ஒரு மருத்துவரை நியமிக்க வேண்டும், அவர் அதில் இடம்பெற வேண்டும், போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற போது அவர் உடனிருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். ஆனால் இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ராம்குமார் தரப்பிலே தாம் விரும்பும் ஒரு மருத்துவரை நியமிக்கக்கூடாது என்று அரசு தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம் என்னவென்று விளங்கவில்லை. ஆகவே 3வது நீதிபதியும் இடம்பெறுகிற அமர்வில் இது குறித்து மீண்டும் விசாரிக்கப்படும். அதுவரையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உடலை பாதுகாக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசு தரப்பினுடைய வாதம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றச்சாட்டு அரசுக்கு எதிரானது தான். அதாவது ராம்குமாருடைய தந்தையின் வழக்கு அரசு விசாரிப்பதற்காக என் மகனை ஒரு பொய் வழக்கிலே கைது செய்தார்கள். இப்போது அவன் உயிரிழந்திருக்கிறான். இது மின்கம்பியை கடித்ததால் அவனே தற்கொலை செய்து கொண்டான், மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டான் என்று அரசு தரப்பில் சொல்லுவது முற்றிலும் பொய்யான தகவல். எனவே நாங்கள் விரும்பும் ஒரு மருத்துவரை கொண்டு பிணக்கூராய்வு செய்ய வேண்டும், அப்போதுதான் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும் என்று ராம்குமாருடைய தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார். அரசு இதற்கு ஏன் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று விளங்கவில்லை. அரசு தரப்பில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதை பார்க்கிற போது எதையோ அரசு மூடி மறைக்க முயற்சிக்கிறது, யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது, உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர தயங்குகிறது, அதை மூடி மறைக்க முயற்சிக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கருதுகிறோம். உண்மையை வெளியே கொண்டு வருகிற வரையில் ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற உண்மையை வெளிக்கொணர்கிற வரையில் சட்ட ரீதியாக போராடுவோம். இதே உயர்நீதிமன்றத்தில் விக்டிம் சைட் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் தாம் விரும்புகிற மருத்துவரை வைத்துக் கொள்ளலாம் என்று பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இளவரசன் வழக்கிலும் கோகுல்ராஜ் வழக்கிலும் எஸ்விஎஸ் கல்லூரி மாணவிகள் வழக்கிலும் இப்படி பாதிக்கப்பட்டோர் தரப்பில் தாம் விரும்புகிற மருத்துவரை வைத்து கொள்ளலாம், அவர்கள் அந்த பிணக்கூராய்வு நடக்கிற போது அந்த சம்பவம் நடக்கிற இடத்திலே இடம்பெறலாம், பங்கேற்கலாம் என்கிற தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் மட்டும், ராம்குமார் இறந்திருக்கிற இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பது ஏன் என்று விளங்கவில்லை.
அரசு தரப்பில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதிலிருந்து ராம்குமார் சாவில் உண்மையிலேயே ஏதோ மர்மம் அடங்கியிருக்கிறது என்பதை மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ராம்குமார் சாவு சுவாதி கொலையின் மீது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. சுவாதி கொலையில் எதை மறைக்க பார்க்கிறார்கள்? ஒரே சாட்சியம் ராம்குமார் தான், ஒரே குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஒரே நபர், கைது செய்யப்பட்ட நபர் ராம்குமார் தான். அவரை காப்பாற்ற முடியாத இந்த அரசு, அவரை காப்பாற்ற முடியாத சிறை நிர்வாகம் எப்படி சாதாரண மக்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற கேள்வியையும் இது எழுப்புகிறது. அவரை பாதுகாப்பதற்கென்று பல குழுக்கள் இருந்தும் அவர் விபத்திலே இறந்தார் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல, திட்டமிட்ட படுகொலைதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் இன்றைக்கு அரசு தரப்பில் எடுத்து வைத்த வாதம் உறுதிப்படுத்துகிறது.